ஹாய். லிசா நிக்கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இப்படி சொல்கிறார், உங்களிடம் 2 விதமான உணர்வுகள் இருக்கின்றன. விரும்பத்தக்க நல்ல உணர்வுகள், விரும்பத்தகாத மோசமான உணர்வுகள். இவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் ஒன்று உங்களுக்கு நல்ல உணர்வையும் இன்னொன்று மோசமான உணர்வையும் ஏற்படுத்துகின்றன. இந்த மனச்சோர்வு, கோபம், காழ்ப்புணர்வு, குற்ற உணர்வு, இது போன்ற உணர்வுகள் உங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக, என்கரேஜ் பண்ணுறதாக இருப்பதில்லை. இவைகள்தான் மோசமான உணர்வுகள். நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா இல்லை மோசமாக உணர்கிறீர்களா அப்படிங்கிறது உங்களை தவிர வேற யாராலையும் நிதானிக்க முடியாது, அதை சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு சமயத்திலும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது குறித்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்னா, நான் எப்படி உணர்கிறேன் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். நாள் முழுவதும் அடிக்கடி நின்று நிதானித்து இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கொள்வது நல்லது. இப்படி செய்ய செய்ய நம்முடைய உணர்வுகள் குறித்த புரிதல் நமக்கு அதிகரிக்க துவங்கும். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நம்ம மோசமாக உணர்ந்து கொண்டிருக்கும் போது அதே சமயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியாது. ஏன்னா இது விதியை மீறுகிற செயல். அதாவது அந்த லாவை நம்ம மீறுகிறோம். நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய உணர்வுகளை தோற்றுவிக்கின்றன. நம்ம மோசமாக உணர்ந்தா அதுக்கு காரணம் நம்மளை மோசமாக உணர வைக்கக்கூடிய எண்ணங்களை நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்முடைய எண்ணங்களின் அலைவரிசை இதை எதை தீர்மானிக்குதுன்னா, நம்ம எந்த அலைவரிசையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்முடைய உணர்வுகள் உடனடியாக நமக்கு எடுத்து உரைக்கும். நம்ம மோசமாக உணரும்போது இன்னும் அதிகமான மோசமான விஷயங்களை கவரக்கூடிய அலைவரிசையில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். நம்மளை மோசமாக உணர வைக்கும் விஷயங்களின் படங்கள், விஷன், அதை நமக்கு மீண்டும் மீண்டும் அனுப்பி வைப்பதன் மூலம் ஈர்ப்பு விதி, தி லா ஆஃப் அட்ராக்ஷன், அது நம்மகிட்ட ஒர்க் ஆகுது. நம்ம மோசமாக உணரும்போது நம்ம எண்ணத்தை மாற்றி நல்லா உணர்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் இருந்தோம்னா அது நம்மளை இன்னும் மோசமாக உணர வைக்கக்கூடிய சூழல்களை மேலும் மேலும் கொண்டு வந்து நமக்கு சேர்ப்பிக்கும். அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது.